ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பயாலஜியில் ரெஸ்பிரேஷன் சிஸ்டம், அதாவது சுவாச மண்டலம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ரெஸ்பிரேஷன் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று வந்து நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கார்பன் டை ஆக்சைடாக வெளியே வருது. அப்போ அந்த காற்று போகும்போது என்னென்ன பாத் வழியாக போகுது, எதெல்லாம் தாண்டி போகுது, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது அது வந்து எப்படி வருது அப்படிங்கிறதான் வந்து ரெஸ்பிரேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது. இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இதில் வந்து ஒரு 4-5 விஷயம் நமக்கு தெரிஞ்சால் போதும், இந்த ரெஸ்பிரேஷன் சிஸ்டம் ஃபுல்லாக நம்ம படிச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட் இந்த இமேஜ் பாருங்கள். இந்த இமேஜில் வந்து மேலே ஒரு டியூப் மாதிரி இருக்குது. இந்த டியூப் பேர் வந்து ட்ராக்கியா அப்படிங்கிறது, எல்லாம் விண்டு பைப் அப்படிமோ. இதான் வந்து நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றை வந்து நம்ம லங்ஸ்குள்ளே கொண்டு போவோம். இந்த ட்ராக்கியா பைப் வழியாக நெக்ஸ்ட் எங்கே, இந்த ட்ராக்கியா விண்டு பைப் வழியாக நெக்ஸ்ட் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் செல்ஸுக்கு போவோம். இந்த ப்ரௌன் செல்ஸ்க்கு அப்புறம் எங்கே போவோம் அப்படின்னா லாஸ்ட்டாக ஆல்வாயில் அப்படிங்கிற இடத்துக்கு போவோம். அந்த ஆல்வாயில் அப்படி தான் வந்து நம்மளோட சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து கார்பன் பிளட் சர்க்குலேஷன் முடிஞ்சு கார்பன் டை ஆக்சைடாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து இந்த ஆல்வாயில் அப்படிங்கிறது. நம்ம நெக்ஸ்ட்டு 1 by 1 பார்க்கும்போது உங்களுக்கு கான்செப்ட் ஃபுல்லாக டீப்பாக புரியும். இப்போ நான் ஜஸ்ட் இதில் இமேஜில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மட்டும் சொல்கிறேன். ட்ராக்கியா, அங்கே விண்டு பைப், அப்புறம் ப்ரௌன் செல்ஸ், அப்புறம் ஆல்வாயில், அப்புறம் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டைஃப்ரம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட செஸ்ட்டையும் அப்டமனையும் வந்து செப்பரேட் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் அந்த விண்டு பைப்பில் டாப்பில் லேர்னக்ஸ் அப்படிங்கிற ஒன்று போட்டிருக்கேன். லேர்னக்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட வாய்ஸ் பாக்ஸ் தான் வந்து லேர்னக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, நம்ம இப்போ 1 by 1 பார்ப்போம். ஓகே, ரெஸ்பிரேஷன் சிஸ்டத்தோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதை வந்து ஆக்சிஜனை இன்டேக் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து அது வெளியே அனுப்பும். இதான் வந்து ரெஸ்பிரேஷன் சிஸ்டத்தோட மெயின் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட பாடி பார்ட்ஸ் ஃபுல்லாக ரெட் பிளட் செல் தான் வந்து ஆக்சிஜனை வந்து கேரி பண்ணி கொண்டு போயிட்டு அந்த நம்ம ஆல்ரெடி ஆல்வாயில் ஒன்று பார்த்தோம், அது வழியாக வந்து ஆக்சிஜனை ஃபுல்லாக நம்ம பாடியோட எல்லா பார்ட்ஸும் கேரி பண்ணி கொண்டு போகக்கூடியது வந்து ரெட் பிளட் செல் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ராக்கியா அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ட்ராக்கியானா விண்டு பைப், ஒரு பைப் மாதிரி ஒரு டியூப் இமேஜ் பார்த்தோம். அது என்ன அப்படின்னா, நம்ம தொண்டையில் இருக்கக்கூடிய லேர்னக்ஸ் அந்த வாய்ஸ் பாக்ஸையும் அப்புறம் நம்மளோட லங்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ப்ரோன்ச்சி அப்படிங்கிறதையும் கனெக்ட் பண்ணக்கூடியதான் வந்து இந்த ட்ராக்கியா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரௌன் செல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆல்வயர் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அதுக்கும் நம்மளோட நோஸுக்கும் இடையில வந்து அந்த ஏரை பாஸ் பண்ணக்கூடியதான் வந்து இந்த ப்ரௌன் செல்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து நம்ம மூக்கு வழியோ இல்லை வந்து வாய் வழியோ சுவாசிப்போம். அது லாஸ்ட்டாக எங்கே ரெட் பிளட் செல்லுக்கு போகிறதுக்கு முன்னால் கடைசி எங்கே போகணும்னு பார்த்திங்கன்னா அந்த ஆல்வயால் தான் போகும். அப்போ இந்த இடையில உள்ள அந்த பேசேஜ் தான் வந்து ப்ரௌன் செல்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆல்வயால் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இந்த ஆல்வயால்னால் ஒன்றும் இல்லை, இந்த ரெஸ்பிரேஷன் சிஸ்டத்தில் வந்து ஆக்சிஜனை வந்து அது கேரி பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும் அப்படின்னு பார்த்தோம். எப்படின்னா அந்த ஆர்பிசி ரெட் பிளட் செல் மூலமாக இது நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். இதான் வந்து ஆல்வயால் அப்படிங்கிறது. அதாவது ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மட்டும் தான் அந்த ஆல்வயாலோட ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டைஃப்ரம். டைஃப்ரம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட டைஃப்ரம் அப்படிங்கிற அந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த பேக் தான் வந்து டைஃப்ரம் அப்படிங்கிறது. இது வந்து த்ரோயிக் கேவிட்டியும் அப்டமல் கேவிட்டியும் வந்து செப்பரேட் பண்ணும். த்ரோயிக் கேவிட்டினா ஒன்றும் இல்லை, இந்த நம்ம செஸ்ட்டு, ஹார்ட், லங்ஸ், அதான் வந்து த்ரோயிக் கேவிட்டி அப்படிங்கிறது. அதையும் அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய அப்டமன், வயிறு, ரெண்டையும் வந்து செப்பரேட் பண்ணக்கூடியதான் வந்து இந்த டைஃப்ரம் அப்படிங்கிறது. நம்ம ரெஸ்பிரேஷன் சிஸ்டத்தில் வந்து இந்த டைஃப்ரம் அப்படிங்கிறதான் வந்து ஒரு மெயின் மசிலாக ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த ரெஸ்பிரேஷன் சிஸ்டத்தில் வந்து இதான் வந்து எல்லாம் பேசிக்கான விஷயம். இதுதான் இல்லை, மேக்ஸிமம் வந்து இந்த விஷயத்துல எல்லாமே வந்து இது கவர் ஆயிரும். இதுக்கு மேலே நம்ம டீப்பாக படித்தோம் அப்படின்னா டாக்டர் ஆயிரும். ஸோ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம சிலபஸில் உள்ள எல்லாத்தையும் வந்து பேசிக்கான விஷயம் படிங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே உங்கள் புக்கில் என்ன இருக்கோ அதோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுவும் புரிஞ்சிடும், அது போக எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஓல்டு கொஸ்டின் எடுத்து இந்த டாப்பிக்கில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி பாருங்கள். ஓகே, நம்ம வந்து ரொம்ப டீப்பாகவும் படிக்க வேண்டாம், ரொம்ப பேசிக் மட்டும் படிக்க வேண்டாம். ஓரளவுக்கு நம்ம மீடியமாக என்ன கேட்பாங்களோ அதை மட்டும் படித்தா போதும். ஓகே, நம்ம சேனலில் ஆல்ரெடி ஹிஸ்ட்ரியிலேருந்து பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ் எல்லா வீடியோக்கும் ஷார்ட்கட்ஸில் போட்டுட்டு வரோம். ஸோ மற்ற வீடியோஸ்லாம் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுடைய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.